ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப்பா இருக்க போது. எனக்கு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் இல்லாம வந்து மேக்கப் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் வந்து பார்க்க போறோம். பட் ஸ்டில் வந்து வேலண்டைன் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லுக் வந்து வேலண்டைன் ஸ்பெஷல். நீங்க ஏதாச்சும் டேட்க்கு போக போறீங்க அப்படின்னா, இந்த லுக் வந்து போட்டு போலாம். ரொம்பவே பிரிட்டியா இருக்கும். ரொம்பவே நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு வீடியோக்கு நான் கீரோ அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் பக்கமாக வந்து நல்ல டைம் எடுத்து நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிப்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கே எந்த அளவு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் அடுத்து வந்து ஒரு காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மேக்கப்புக்கு வந்து ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காம்பேக்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். காம்பேக்ட் வந்து கொஞ்சமாச்சும் நமக்கு வந்து கவரேஜ் தரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காம்பேக்ட் எந்த ப்ரஷில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்களேன். ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரியான ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்க அந்த மார்க்ஸ் இருக்கு இல்லையா, மார்க்ஸ் அப்புறமே பிக்மெண்டேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணணும், கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிளெண்டிங் ப்ரஷில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணி வந்து எனக்கு இருக்க டார்க் சர்க்கிள் அப்புறம் இருக்க ஸ்பாட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து கன்சீல் பண்ணுற மாதிரி காம்பேக்ட் யூஸ் பண்ணிடுறேன். ஃபைனலாக நம்மளோட யூஸ்வலான பவுடர் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வந்து நம்ம பவுடர் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்த ஸ்டெப் வந்து ஐப்ரோக்கு வந்து நம்ம நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஷேடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து சாண்டி காப்பர் அப்படிங்கிற ஒரு ஐ ஷேடோ ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கீரோ பிராண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ்லாம் வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஐ ஷேடோஸ்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஐ ஷேடோ ஸ்டிக் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா கையிலவே அப்ளை பண்ணிட்டு கையில் லைட்டாக ஸ்மச் பண்ணால் போதும். நான் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் மாதிரி வந்து போட போகிறேன். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் பிங்க் டிண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளஷில் இருந்த பிங்க் வந்து லைட்டாக வந்து கண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு எகெயின் வந்து இந்த ஐ ஷேடோவே வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இதோட ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதே வந்து இன்னொரு கண்ணிலையும் நான் அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். இந்த ஐ ஷேடோ ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் மேங்கோ சீட் ஆயில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு சாட்டின் ஃபினிஷ் இருக்க மாதிரியான ஒரு ஐ ஷேடோ ஸ்டிக். அடுத்த ஐலைனருக்கு எகைன் கீரோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் பென் ஐலைனர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். இந்த ஷேட் நேம் வந்து கார்பன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிச் பிளாக் இருக்க மாதிரியான ஒரு கலர். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கெட்சில் இருக்க மாதிரியான ஐலைனர் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விங்ஸ்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த என்டையர் மேக்கப்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் தான். இந்த ஐலைனர் வந்து விங்ஸ் போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஸ்கெட்ச் லைனர்ஸ் வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விங்ஸ் வந்து போட்டுட்டு சும்மா ஃப்ளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து சென்டருக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரோக் போட்டால் போதும், அவ்வளோதான் விங்ஸ் வந்துடும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து விங்ஸ் வந்து கரெக்டாக போட முடியல, ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கெட்ச் ஐலைனரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வந்து அப்படியே அலையாத மாதிரி இருக்குது. அண்ட் இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. இந்த ஐலைனர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஐஸ்க்கு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணி ஐயோட லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து லிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எகெயின் கீரோல இருந்து தான் நான் ஸ்டாப் ஏரி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு நீட்டான ஒரு பிங்க் ஷேட் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த ஷேட். இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிப்ஸை வந்து ட்ரை அவுட் பண்ணல, கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்க மாதிரி இருந்துச்சு. லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக இருக்க மாதிரிச்சுன்னா எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஃபார்ம்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரிச்சு. அண்ட் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட அப்பர் லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்மெண்டட் லிப்ஸ். ஸோ அதே வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து இதில் வந்து ஆப்ரிகாட் ஆயில் அண்ட் அவகோடோ ஆயில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸில் அது இருக்கிறதுனால கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இந்த ஃபார்முலா. அடுத்து ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஷ் இல்லாமல் வந்து இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஷ்க்கு வந்து எகைன் கீரோலேருந்து வந்து கிளாசிக் கோரல் அண்ட் கூல் சின்னமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேட் இருக்க மாதிரி ஒரு ஹாஃப் வந்து இந்த கிளாசிக் கோரல் ஆரஞ்ச் மாதிரி இருக்க மாதிரியான ஒரு ப்ளஷ் அண்ட் இன்னொரு ஹாஃப் வந்து கொஞ்சம் ப்ளம் கலரில் இருக்க மாதிரியான ஒரு ப்ளஷ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எகைன் இந்த ப்ளஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ஹிப் ஆயில் அண்ட் கலண்டுலா ஆயில் வந்து போட்டிருக்காங்களாம். இதில் இந்த
கோரல் ஷேட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாட்டின் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அது ஒரு நேச்சுரல் க்ளோ தர மாதிரி, ஒரு ஹெல்த்தியான அந்த க்ளோ தர மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சைடு இருக்க அந்த ப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் போல்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சம் ரொம்ப பிக்மெண்டடாக இருக்க மாதிரியான ஒரு ப்ளஷ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் பிரைட்டான ஒரு ப்ளஷ் மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளஷ் தான் வந்து நான் கண்ணுக்கு வந்து ஐஷேடோ மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட் ஆஃப் சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன் த ஹோல் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு இன்னைக்கோட லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி பிங்காக ஒரு மாதிரி சட்டிலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப கேர்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோட் அண்ட் லிங்க் ரெண்டும் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய். Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free.